வணக்கம். நான் திருவெம்பூர் எம்எல்ஏ நவல்பட்டு விஜய். அதாவது பார்த்தீங்கன்னா, எங்கள் தலைவர் மக்கள் செல்வாக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாற்றத்திற்கான ஓட்டை தான் எங்களுக்கு தலைவர் போட்டிருக்காங்க. மாற்றம் வரணுங்கிற நோக்கத்தில் தான் தமிழ்நாடே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு எங்கள் தலைவருக்கு வாக்களிச்சிருக்காங்க. அதனால் மக்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும். என்ன சொல்லியிருக்காரு எங்கள் தலைவர்? ஊழல் இல்லாத ஆட்சி அமைப்புன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அதை ஆட்சி அமைப்பார். நீங்கள் எங்கள்கிட்ட எண்ணிக்கை கம்மி இருக்குன்னு பார்க்க வேணாம். ஊழலுக்கு எதிரானவர்கள் யார் வந்தாலும் எங்கள் தலைவர் வரவேற்பார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பாக அவர் தான் சிஎம். அவர் தான் 1% மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா 108 பேர் இருக்கு, இன்னும் 11 பேர். அதெல்லாம் எங்கள் தலைவர் பார்த்துக்குவாருங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக தலைவர் பார்த்துக்குவார். அவர் தான் சிஎம். அதில் எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவங்க யார் எந்த சதி பண்ணாலும் அதை மக்கள் சக்தியோடு சேர்ந்து முறியடிப்பார். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லைங்க. வேற ஏதாவது உங்களுக்கு தெரியும்? ஏங்க தாமதமானா 50 வருஷம் 70 வருஷம் ஆண்ட கட்சிங்க அவ்வளோ ஈஸியாக விட்டுருவாங்களா? அதெல்லாம் பண்ணதாங்க செய்வாங்க. அதெல்லாம் எங்கள் தலைவர் ஃபேஸ் பண்ணுவார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவ்வளோ பெரிய மக்கள் தலைவர் உயர்ந்திருக்காரு. அவர் அதை சாதாரணமாக ஃபேஸ் பண்ணுவார். கண்டிப்பாக அதெல்லாம் நிச்சயமாக முதலமைச்சராக வருங்க. இதில் எந்த பதட்டமும் தேவையில்லை. தொண்டர்கள் எந்த பதட்டமும் எடுத்துக்க தேவையில்லை. மக்களுக்கான தவறு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுவரையிலையும் தமிழ்நாட்டு அரசியலில் நடந்துராத மிகப்பெரிய எழுச்சி. பணநாயகத்தை மீறி நீங்கள் பணத்தை கொடுத்து மக்களை வாங்கிடலான்னு எல்லா கட்சியும் நினச்சாங்க. இன்னைக்கு மக்கள் என்ன பண்ணாங்க? ஒரு பைசா பணம் கொடுக்காம நீ மக்கள் எங்கள் தலைவரை ஏற்றுக்கிட்டாங்க. நீங்கள் மக்கள் சக்தியை எங்கள் தலைவர் பின்னாடி இருக்கும்போது யார் சதி செஞ்சு என்னங்க நடந்துடும்? நீங்கள் பார்த்தீங்களா, எங்கள் தலைவரே சொன்னார், ஒரு காலகட்டத்தில் திமுக அதிமுக கூட்டணிக்கு போகிற நிலைமை வந்துருந்தார். இப்போ எதிர்பார்க்குறீங்களா? இது தாங்க நான் என்ன சொல்கிறேன்னா, கண்டிப்பாக எங்கள் தலைவர் நல்ல முடிவு எடுப்பார். ஆட்சி நாங்கள் தாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினரும் அவருக்கு ஆதரவாக இருப்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் எங்களெல்லாம் எந்த யோசனையும் தேவையில்லை. நீங்கள் எங்களுக்கு உளுந்த ஓட்டு தலைவருக்கான ஓட்டுங்க. நீங்கள் பாருங்கள், சாமானியன் எம்எல்ஏ ஆக முடியுமா? சாமானியன் இன்னைக்கு பெரிய பணம் இருக்கவன் தான் எம்எல்ஏ ஆக முடியும். இன்னைக்கு சாமானியனும் எம்எல்ஏ இருக்கான். அது எந்த கட்சியில் நடந்திருக்குமா? டிவிக்கெல்லாம் நடந்துச்சு. அது யாருக்கு? எங்கள் தலைவருக்கு. நீ யாரோட கிரெடிட்டும் கிடையாது. எங்கள் தலைவருக்கான ஓட்டு. எங்கள் தலைவருக்காக தான் இது எல்லாமே நடந்தது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. நீ சாமானிய நீங்கள் பணிய பணக்காரங்கிட்ட இருந்துச்சு. ஒரு எம்எல்ஏ பதவின்னு யார்கிட்ட இருந்துச்சு? பெரும் பணக்காரர்கள்ட்ட இருந்த பதவி இப்போ யார்கிட்ட வந்திருக்கு? சாதாரண சாமானியன்ட்ட வந்திருக்கு. அதனால எந்த மாற்று கருத்து இல்லைங்க. ஆட்சி அமைய போகிறது டிவிக்கு ஆட்சி தான். எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது நீங்களே பார்ப்பீங்க. ஏங்க அவங்கெல்லாம் சும்மாவாக இருப்பாங்க? அவங்களாம் இதெல்லாம் செய்யாட்டி தாங்க ஆச்சரியப்படணும். இதெல்லாம் செய்வாங்கன்னு எதிர்பார்க்குற விஷயம் தானேங்க. அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாருங்க தலைவர், ஃபேஸ் பண்ணுவார். ஒன்றும் ஏங்க நீங்கள் எல்லாமே கேம்பியன் தானுங்க. நீங்கள் அரசியலில் பார்த்தீங்கன்னா அவங்க கட்சியை வளர்க்குறதுக்கு மெனக்கிடுவாங்க. எங்கள் தலைவர் எங்கள் தலைவரை உருவாக்கி வச்சுருக்காங்க. மக்கள் செல்வாக்கு எங்கள் தலைவர் இருக்கிற வரலையும் எந்த சக்தியாலையும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடு எங்கள் தலைவர் பின்னாடி நிற்கிது. அதனால் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. மக்கள் கவலைப்படாதீங்க. எங்கள் டிவிக்கு தொண்டர்கள் கவலைப்படாதீங்க. உறுதியாக நம்பிக்கையோடு இருங்க. உங்களுக்கு ஆட்சி, தலைவரோட ஆட்சி கண்டிப்பாக நடக்குங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சார் அட்வைஸ் என்ன சார்? தலைவர் என்ன சொல்கிறாரோ நாங்கள் கேட்க போகிறோம் சார். அவர் தானே சார், அவரால் தான் சார் நாங்கள் எம்எல்ஏ. தலைவர் என்ன சொல்கிறாரோ நாங்கள் கேட்க போகிறோம். அவ்வளோதான் சார். என்ன அட்வைஸ் என்ன சொன்னாலும் கேட்கறது தான் சார் எங்கள் வேலை. அதிலெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். தலைவர் சொல்கிறத நாங்கள் கேட்போம்.